ஹாய், குட் மார்னிங். கப்போடு ஒரு சிந்தனை. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசலாம்னு இருக்கேன். கடைசி தீக்குச்சி அப்படின்னா எங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு தான். இன்னைக்கு நிறைய பேர் தீக்குச்சி யூஸ் பண்ணுறது கம்மி, லைட்டர் யூஸ் பண்ணுறாங்க, வேறு சாதனங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் கடைசி தீக்குச்சி ஒன்று எப்பயாவது ஒரு தீப்பெட்டியில் இருந்து எடுத்து இதுதான் எனக்கு இருக்கிற லாஸ்ட் சான்ஸ் என்று சொல்லி யூஸ் பண்ண போது அது எவ்வளோ அழகாக, எவ்வளோ நிதானமாக, எவ்வளவு கவனமாக, இவ்வளவு ஜாக்கிரதையாக அதை நம்ம பயன்படுத்தியிருப்போம். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. நேற்றை கூட நான் தீக்குச்சி பயன்படுத்துறது என்னோட சாமி வரையில் விளக்கு ஏற்றுறதுக்கு மட்டும்தான். அப்போது அந்த தீப்பெட்டியில் இருந்தது தான் என்னுடைய இருந்த கடைசி தீக்குச்சி. அதுக்கப்புறமா என்கிட்ட இன்னொரு தீப்பெட்டி இல்லை, கடையில் போய் வாங்கணும். அந்த சூழ்நிலையில் அந்த தீக்குச்சியை நான் எவ்வளோ பத்திரமாக பயன்படுத்தினேன் என்றது எனக்கு அந்த நிமிஷத்தில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதை அந்த தீப்பெட்டியை எடுத்து ஈரம் இல்லாமல் தொடச்சி அந்த தீக்குச்சியை பத்திரமாக எடுத்து தட்டின உடனே பத்துமான்றது ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் தட்டினதுக்கப்புறம் அது பத்தும் பொழுது அணையாமல் இருக்கணுன்றதுக்கு ஒரு அக்கறை, இதெல்லாம் எடுத்து அந்த விளக்கை ஏற்ற வச்சோம். இதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் நாங்கள் கடைசி தீக்குச்சி போல ஏதாவது சந்தர்ப்பங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவன் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நேற்று ராத்திரி தூங்கி இன்னைக்கு காலையில் கண் விழிக்காதவர்கள் இன்று இந்த உலகத்தில் பல பேர் இல்லை. ஆனால் எங்களுக்கு அந்த ஆண்டவன் இன்றைய காலை உதயத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா, ஏன் இந்த உதயம் கூட எங்களுக்கு ஒரு கடைசி தீக்குச்சியாக இருக்கக்கூடாது? நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும், நம்ம மாணவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் செய்யலாம், அல்லது உத்தியோகம் போகலாம், அல்லது வீட்டில் ஒரு குடும்ப பெண்ணாக கூட இருக்கலாம். நம்முடைய கடமைகள், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒரு கடைசி தீக்குச்சியாக நினைத்து ரொம்ப அவதானமாக, ரொம்ப நிதானமாக, ரொம்ப ஜாக்கிரதை கொடுத்து அக்கறையாக நம்ம செயல்படுத்துவோமா இருந்தால் தவறுகளுக்கு அந்த வாய்ப்பே இருக்காது. அது எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த போஸ்ட்போண்டிங் மைண்ட் செட்ன்றது நமக்கு ரொம்ப சாதாரணமாக நம்ம ரத்தத்திலே கலந்து போயிடுச்சு. நாளை என்பதும் இன்னொரு சந்தர்ப்பம் என்பதும் நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் அதை நம்ம எப்போவுமே தள்ளி வைக்கிறோம், அல்ல ஒத்தி வைக்கிறோம். இது ரொம்ப தப்பு, சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை சரியாக பண்ணணும், ஒரே தடவையில் பண்ணணும்ன்ற மைண்ட் செட் எத்தனை பேருக்கு இருக்குதோ அத்தனை பேரும் தங்கள் இலக்கை நோக்கி இலகுவாக போக முடியும். நிறைய பேருடைய பிரச்சனையே அதுதான், சரிங்களா? இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீருக்கடியில் ஒரு சுவாசத்துக்காக போராடி கொண்டிருக்கிறவன், இன்னைக்கு மண் சரிவில் மாட்டிக்கிட்டவர்களுக்கு அந்த கடைசி மூச்சு என்பது இன்னைக்கு ஒரு கடைசி தீக்குச்சி மாதிரி இருக்குமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நம்ம யோசிக்கிறதுல சாதாரணமாக நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாலைவனத்தில் ஒரு பாட்டிலில் கடைசி தண்ணி இருக்குது. அந்த தாகத்தில் இருக்கிறவனுக்கு அந்த ஒரு மடர் தண்ணி தான் இருக்குது, இதை குடித்தாலும் தனக்கு தாகம் அடங்காது. பட் இதுதான் நமக்கு இருக்கிற கடைசி சொட்டு தண்ணின்னு சொன்னால் அது கடைசி தீக்குச்சி மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது எவ்வளோ அழகாக நிதானமாக கரெக்டாக நம்ம பயன்படுத்துவோம். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கடைசி தீக்குச்சியாக நம்ம நினைத்து வாழுவோமாக இருந்தால், அல்லது செயல்படுவோமாக இருந்தால், இந்த நம்முடைய இலக்கு இலகுவாக சென்றடைய முடியும். ஸோ யாருமே எதுக்காகவும் போஸ்ட்போன் மைண்ட் செட்ன்றதுக்குள்ளே போயிடாதீங்க. நான் அதை கைவிடணும்னு நினச்சிருக்கேன். எனக்கும் அந்த தப்பான எண்ணங்கள் இருந்திருக்கு. ஆனால் இந்த கடைசி தீக்குச்சி அந்த நினைப்புக்கு கடைசி பற்ற வச்சிருக்கு, அதை எரிச்சிடுச்சு. அந்த கடைசி தீக்குச்சியால் எரிச்சது. இனிமேல் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் போஸ்ட்போன் பண்ண மாட்டேன். எது திட்டமிடுறனோ அது இன்னைக்கு இப்பவே கரெக்டாக செய்து முடிக்கணும்ன்ற என் லெவலில் நான் அதை 100% முயற்சி எடுப்பேன் என்றதில் நான் சித்தமாக இருக்கேன். நான் நினைக்கிறேன் இந்த சிந்தனை உங்களுக்குள்ளேயும் இன்னைக்கு அது வருமா இருந்தால் இந்த கப்போடு இந்த சிந்தனை உங்களுக்கும் உதவும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். God bless you.